உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த மாதம் எப்படி எல்லாம் இருக்கும்போது கிரகங்கள் என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா, சந்திரனுடைய ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய த கிரேட் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோஹினாலே ஒரு மாதிரி குதுகுலப்பதால மாயக்கண்ணனுடைய நட்சத்திரம் இல்லை. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்சத்திர நாதன் இந்திரவ அவரை பத்தி பேச முடியாது. அவர் பாவம் ஊரெல்லாம் சுத்தி வரணும். இல்லை 27 நட்சத்திரம் சுத்தி வர்றதுக்கே அவருக்கு மூச்சு வாங்குது. போய் அவரை பிடிச்சி நம்ம கணக்கெடுக்கவும் முடியாது இல்லையா? அதனால அவரை விட்டுருவோம். மிஸ்டர் சுக்ரன் அவரும் கொஞ்சம் அப்படியே நீச்ச கதியில் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் தான் இருக்க போகிறார் 18ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடு சேர்ந்து. அதனால அதுவும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இல்லை. ஆனால் இந்த தடவை நடக்குதா நடக்கலையான்றது உங்கள் நேட்டல் அரஸ்கோப் தீர்மானம் பண்ணும். ஆனால் நடப்பதற்கான தருணத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை கோச்சாரங்கள் இண்டிகேட் பண்ணும். நிறைய உங்கள் ஒய்ஃபோட எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்களோ, சுத்த போகிறீங்க, இல்லை உங்கள் புருஷனோட எங்கேயோ சுத்த போகிறீங்க, சார்னும் உண்மைதான் கமெண்ட்டில் ஆமான்னு போடணும் மறைக்காமல், சரியா? ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல புதன், அந்த இடத்துல சூரியன், இதெல்லாம் தாண்டியும் அப்படி குரு என்ன பண்ண போறாருன்னா, விருச்சகத்திற்கு தன்னுடைய 5ஆம் பார்வையை செலுத்த போறார். அது உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்ப 7ஆம் இடம்னா என்ன? பார்ட்னர்ஷிப். 7ஆம் இடம்னா ஸ்பவுஸ். 7ஆம் இடம் என்பது சமூகத்திற்கான ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து. அப்ப கண்டிப்பாக இந்த தடவை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், எஸ்பெஷலி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரங்க, உங்க லக்னப்புள்ளி ரோகிணியா இருந்தாலும் சரி, உங்க ராசி ரோகிணியா இருந்தாலும் சரி, இல்லை உங்க ரோகிணியில் உங்களுக்கு என்ன பிளானட் இருந்தாலும் சரி, இதுதான் விஷயம். அடிச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக கணவன் மனைவியோடு எங்காவது ட்ராவல் பண்ண போறீகோ, ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க போறீங்க. நல்லா இருங்க சாமி, சந்தோஷம். ஆனால் நடந்தே தீரும். ஓகே. நிறையா இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியில் போகிறது, வெளியூருக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை அம்மா வீட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டுக்கு போகிறது, ஏதோ ஒன்று இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க இங்கே வருவாங்களா, இல்லை நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அக்டோபர் மாதம் அது இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரர்கள், எஸ்பெஷலி நடு நாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம். நான் எப்பயே சொல்லியிருக்கேன். இந்த தடவை மிஸ்டர் குரு அதிச்சாரமாக 18ஆம் தேதி 3ஆம் இடத்துல போய் உட்காந்து கிட்டத்தட்ட 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தெல்லாம் இயக்க போறான்ற போது பயங்கரமான வெகுஜன தொடர்பு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு பாக்கியத்தை அப்படியே அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு, தந்தை மீதான ஒரு மதிப்பு, மரியாதை, அப்பா உங்களுக்கு ஏதாவது பண்ணுறது இல்லை, நீங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் அந்த பாண்டிங்லாம் அப்படியே பின்னாடி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக உங்களை இயக்க போகுது. பி ஸ்ட்ராங் அப்படின்றத உங்கள் அப்பா உங்களுடைய செய்கை மூலமாக, இல்லை உங்களுடைய குரு யாரோ இருந்தாங்கன்னா அவங்க நான் இருக்கேன் அப்படின்றத அவர்களுடைய செய்கையின் மூலமாக உங்களுக்கு காட்டுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. 11ஆம் இடம் இயங்க போதுங்க. 11ஆம் இடமே அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் தான். இத்தனை நாள் இல்லாமல் என்னோட ஆசை நிறைவேறிச்சுன்ற மாதிரி ஒன்றும் ரொம்ப சின்ன விஷயமா இருக்குங்க. இந்த சீரடி போகணும், நான்லாம் கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு சொன்னால் சிக்காகா போகணும் அப்படி சொல்லலாமா? அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு, வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறது. லீவெல்லாம் விட்டாங்க, நவராத்திரி லீவ் வர அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளேயே முடியுதாம்மா. ஆனால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் பிள்ளைங்களை யாராவது பார்த்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது போடுறதுன்ற மாதிரி இருக்குது. இந்த ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கேன். ஆரம்பிக்கும் போதே தனுசுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பு, திரும்ப நம்ம வீட்டுக்கு அது உச்சமாகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு 7ஆம் இடம் இயங்க போகிறது, 9ஆம் இடம் இயங்க போகிறது, 11ஆம் இடம் இயங்க போகிறதுனால குருவோட ஒரு சூப்பரான ஒரு தன்மை மேலோங்க போகிறது. சொசைட்டியில் ஒரு மரியாதை, மதிப்பு கிடைக்க போகுது. விட்டு போனவங்களாம் தொட்டு தொடர போகிறாங்க. இது வரைக்கும் விட்டு போனவங்களெல்லாம் நீங்கள் திரும்ப கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்க உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரப்போகிறது. பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு இணக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகிறது. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னதான் இருந்தாலுமே இப்போது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நட்சத்திரநாதன் இருந்தாலும் பரவாயில்ல, ராசிநாதன் நீச்சமாயிருக்கு, சூரியனோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. 18ஆம் தேதிக்கு மேலே அதுவுமே இருக்க போதுன்ற போது உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் என்ன மாதிரியான பிளானட் இருக்குன்றதை பொறுத்து பார்ட்னர்ஷிப் மூலமாக அது ப்ளஸ்ஸாவோ, இல்லை ஏற்கனவே போட்ட பார்ட்னர்ஷிப்பை துண்டு பண்ணிட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ற மாதிரியான அமைப்பையோ அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. ஸோ எதாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு நிகழ்வு நடப்பதற்கு இந்த பிளானட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. கிளியர்? ஓகே.
சமூகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக 100 விழுக்காடு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. வேலை கொஞ்சம் அதிகரிக்கலாம், வேலை பளு அதிகரிக்கலாம், கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் அதிகமாக வேலை பளுவில் இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் அது வந்து உருவாக்கி கொடுக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரியான சூழல் உருவாகலாம். ஏன்னா திரும்பவும் சொல்கிற மாதிரி ராசிநாதன் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கார். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ப்ளஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய பிளானட்டும் ஓரளவுக்கு இந்த பக்கம் சனியும் வக்கரமாக இருக்கார். ராகு மட்டும் தான் இப்போதைக்கு ஓகே. பட் வந்து என்னதான் இருந்தாலும் புதன் ஓரளவுக்கு காப்பாற்ற ரெடியாக இருக்காருன்ற போது கொஞ்சம் காதல், கொஞ்சம் கவிதை, கொஞ்சம் புது உழைப்பு, கொஞ்சம் நியூ ஸ்டார்டிங், நியூ பிகினிங் இதெல்லாம் வரப்போகிறது என்பது உண்மைதான். வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் 1க்கு 2 தடவை கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறையா வந்து நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு உங்கள் மேலே பழி போடுறதுக்கான அமைப்பெல்லாம் உருவாகலாம். அதனால் யாரையும் டக்குன்னு பகைச்சிக்காதீங்க, டக்குன்னு கோவப்படாதீங்க. ஏன்னா அந்த சூரியன் உட்காந்து கொஞ்சம் கோபத்தை வேற உருவாக்கி கொடுப்பார். 6ஆம் இடத்துல சூரியன் உட்காந்து இருக்கும்போது ஒரு மாதிரியான தன்மையை கொண்டு வந்து கொடுப்பார். அதே மாதிரி சில மருத்துவ செலவுகளை உருவாக்கி விடுவார். சில இடத்துல கடன் வாங்க வச்சிருவார். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்கள். இப்போ உங்கள் சந்தோஷத்துக்கு கடன் வாங்குறீங்களா, ரொம்ப சந்தோஷம் சாமி, இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிறது, தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வட்டிக்காரக்காரக்கோ கடன் வாங்கி கொடுக்குற மாதிரியான சூழல் கிரியேட்டேஷன் அது எவ்வளோ கஷ்டம். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குரு உட்காந்து பணத்தை கொடுக்க ரெடியாக இருப்பார். இந்த பக்கம் சூரியன் உட்காந்து கடனை வாங்க தூண்டுவார். தேவைனா மட்டும் கடன் வாங்குங்க, இல்லாட்டி தயவு செஞ்சு கடன் வாங்குறதை தவிர்த்து விடுங்கள். அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, 5 வட்டி 10 வட்டின்ற மாதிரி உங்களை கொண்டு போய் விட்டுரும். என்ன மேடம் இவ்வளோ டீப்பாக இந்த தடவை சொல்ல வேண்டியிருக்கு, அதனால தான் நான் உட்காந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கடன் வாங்குவதில் மட்டும் கவனமாக இருங்கள், கடன் கொடுப்பதிலும் கவனமாக இருங்கள். 6ஆம் இடம் இயங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த கடன் கொடுக்கன்னு வாங்கல. அதே மாதிரி உடல்நிலையில் உங்களை பற்றி அடுத்தவங்க பேசக்கூடிய வம்பு வழக்கெல்லாம் காது கொடுத்தே கேட்காதீங்க. நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், வித்யா கார்த்திக் தெரியும். எதுக்கு கவலைப்படணும், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இந்த தடவை நிம்மதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் போயிட்டு அங்கேயே உட்காந்து ஆஃபீஸாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் முன்னாடி கோச்சிக்குமா மாட்டாதா, அப்புறம் புருஷன் திட்டு வர மாட்டாரா? அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்கிற தன்மையோடு இணைந்து விட்டீர்களே ஆனால் வாழ்வியல் என்பது மிக அழகாக இருக்கும். ஆஃபீஸ் முக்கியம்தான், வேலை முக்கியம்தான், ஒர்க்காலிக் தான், நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் தேவைப்படுறீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் புருஷனுக்கு நீங்கள் தான் தேவைப்படுறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத சில வம்பு தொம்புகளை அப்புறம் அவங்க பேசுகிறாங்களே வக்கீல் பேசுகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். கொஞ்சம் கிரக நிலைகள் அப்படி தான் இருக்கிறது. ஓகே, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டெபிள் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். பட் ஸ்டில் 3ஆம் இடம் வழுக்கிறனால நிறைய பேருக்கு முயற்சி ஸ்தானம் அதிகரிக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறையா வந்து எக்ஸ்பெஷலி அது தண்ணீர் வீடுன்றனால கொஞ்சம் பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, இல்லை தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறது, தண்ணீரோடு கனெக்ட் ஆகிற இடத்துக்கு போகிறது, அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறத பொறுத்த பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஃப்ளைட்டில் போய் பார்க்குறது அப்படின்ற மாதிரி உங்களுடைய தன்மையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காற்று சார்ந்து, நீர் சார்ந்து, நிலம் சார்ந்த அமைப்புக்குள் இயங்குவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா வேலையில் கவனமாக இருக்கணும். உங்கள் மேல் செய்யாத தப்புக்கு பழி போட்டாலும் அதை பெருசாக காதில் வாங்கிட்டு கேட்காம விட்டுடுங்க. பணம் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் வாங்க, இல்லை உங்களுக்கே ஃபோன் பண்ணி ஒரு 4-5 பேங்க்லேருந்து நீங்கள் கட்டுவீங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 26% 17% வட்டியை போட்டு காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்குது, பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக படிக்க போகிறீங்க. நிறைய மொழி சார்ந்த விஷயங்கள் இயங்க போகுது. நிறைய ஹிஸ்ட்ரியில் மார்க் எடுக்க போகிறாங்க, நிறைய நல்ல வேலையாக இருக்க போகுது, நிறைய அந்த காம்படிஷன் இந்த காம்படிஷன் பிள்ளைங்க போய் ஜெயிக்க போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா வித்யாஸ்தானம் இயங்குது, வேறு என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாலாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கலையின் மீதான ஆர்வம் அதிகரிக்க போயிருது. உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. உங்கள் கலை மீதான வெளிச்சம், யாரெல்லாம் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமராவை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் வந்து தொழில்நுட்ப கலைஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து உங்களுடைய மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை 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 ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகமான ராஜகாலகட்டம். யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, ஆர்கிடெக்டாக எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. செம்மையான சான்ஸ் உங்களுக்கு தான். உங்களுக்கான
பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க பிரபஞ்சம் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. குருவும் அதற்கு ஆமேன் என்று சொல்ல தயாராக இருக்கிறார். ஓகே, நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. பணத்துல கவனமா இருங்க, வேலையில கவனமா இருங்க. நீங்க தான் வீட்டுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு வேலை பாருங்க. நிறைய டிராவல் பண்ண போறீங்க, அதன் மூலமாக சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போது. தீபாவளி ரொம்ப சூப்பராக கொண்டாட போறீங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஒரு மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் 60 வயதை தாண்டிய ரோகி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள், நிறைய பொறுப்பு அதிகரிக்க போகுது. நிறைய உங்களை தேடி ஆட்கள் வரப்போறாங்க. நீங்க போறீங்கன்றது ரெண்டாவது, உங்களை தேடி ஆட்கள் வரப்போறாங்க. அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்க போகிறது. ரொம்ப சூப்பரா இருக்க போது. சொந்த பந்தத்தோடு சேர்ந்து ஒரு குதூகலமான ஒரு அமைப்பை 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இருந்த சூரியனும் விட்டு விலகி இங்கே வரப்போறாரு. அப்போ ராசிநாதன் தனியாக இருக்கும்போது அந்த 6ஆம் வீடுன்றதே ஒரு மாதிரியான, அது உங்களுக்கு 5ஆம் வீடு இல்லையா? அப்போ இந்த 5ஆம் வீடுன்றது சிந்தனை, காதல் எல்லாம் சேர்ந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நல்ல தன்மையை கண்டிப்பாக கொடுப்பதற்கான அமைப்பு 60 வயதை தாண்டிய ரோகி நட்சத்திரக்காரருக்கு மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் ஸ்ரீமன் லட்சுமி வழிபாடு, நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக. நிறைய பேருக்கு திருப்பதியோட கனெக்ட் ஆகுது. திருப்பதி லட்டு கிடையாது, இல்லை திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரணுன்றது, இல்லை திருப்பதின்ற பேரோட கனெக்ட் ஆகுது. எல்லாம் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறதுன்ற மாதிரி ஸ்ரீமன் நாராயண லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் அமைய காத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வழிபாடை பண்ணிக்கொள்ளுங்கள். தேவையில்லாத இடத்தில் பணம் விரயமாவதிலிருந்து தடுத்து கொள்ளலாம். ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை அப்படின்னா, நிறைய பேருக்கு முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோகி நட்சத்திரக்காரர்கள் முயல் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் முயல் பார்க்க எப்படி அது ஜெட் வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி லைஃப் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நீ ஸ்டக் ஆக போகிறதில்ல, நீ ஜெயிக்க போகிறதுன்றது இந்த சம்பிக்கைகள் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும். இது வரைக்கும் மனசில் போட்டு எதையோ குழப்பிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் ஜெயிக்க போகிறீங்க. அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சமும் கொடுக்க போகுது. அப்படியே குரு இறங்கி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு எல்லாம் ஒரு பலித்தம் கொடுக்க போகிறார். வெகுஜன தொடர்பு கிடைக்க போகிறது, செலிபிரிட்டி ஆக போகிறீங்க, தந்தையுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது, லாபஸ்தானம் அதிகரிக்க போது, உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி ஆக போகுது. எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ, ஈவன் ஒரு சின்ன ஒரு ஐஃபோனு, சின்ன ஒரு வாட்ச், சின்ன ஒரு ஏர்பாட்ஸ், எது நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை வாங்கி மகிழ்வதற்கான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை அதற்கான உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதனால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைய போகிறது. காரியப்படுத்த வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.